சின்ன டாபிக் தான் பார்க்க போகிறோம், which is articles. ஓகே, articles. ஸோ இது வந்து ஒரு சின்ன டாபிக் தான். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் தெரியணும், கான்சனன்ட் அண்ட் வவல். ஓகே, இப்போது ஏபிசிடி எல்லாருக்குமே தெரியும். BCD E F G H I J K L M N O P Q R S T U V W X Y and Z. Okay, ஸோ இந்த ஏபிசிடியில் இந்த ஆல்ஃபபெட்ஸில் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வவல் பார்க்கலாம். இது ஓகே, AEIOU, AEIOU இவ்வளோ வந்து vowel sounds. ஓகே, vowels. ஓகே, சாரி, vowels. அது தவிர இருக்கும்ல, இப்போது BCDEF சாரி FGH JKLMNP QRSTVWXYZ இது எல்லாமே வந்து கான்சனன்ட்ஸ். ஓகே, கான்சனன்ட்ஸ். ஸோ இப்போது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் இந்த ஆர்டிகல்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், A and D அப்படின்னு சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. இதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இதில் இந்த ஏயும் ஆனும் வந்து ப்ராப்பராக நம்ம கன்ஃபியூஷன் எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். சின்ன வயசில் நமக்கு என்ன சொல்லி தந்திருப்பாங்க அப்படின்னா, AEIOU இந்த லெட்டர்ஸ் வந்து ஒரு வேர்டில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீ ஆன் போட்டுக்கோ, மிச்ச லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா ஏ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்டையர்லி ராங். ஓகே, ரொம்ப ஒரு தப்பான கான்செப்ட் தான் நம்ம இதுவரை படிச்சுட்ருக்கோம். அதனால நம்ம ப்ராப்பராக வந்து போடுறது கிடையாது. இப்போது ஆர்டிகல்ஸில் ஏ அப்படின்னா என்ன மீனிங்னு பார்க்கலாம். ஏன்னா 1. ஓகே, டோன்ட் ஃபர்கெட். ஆன் அப்படின்னாலும் 1. ஓகே, இப்போ டியை விட்டுறலாம். இது வந்து டெஃபினிட் ஆர்டிக்கல், இந்த ரெண்டும் வந்து இன்டெஃபினிட் ஆர்டிக்கல். ஓகே, ஸோ A1 ஆன்னாலும் 1 தான். ஆனால் இந்த 1 எப்படி ப்ராப்பரான இடத்துல போடணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா இங்கே நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த லெட்டர்ஸ் வச்சு, இந்த கான்சனன்ட்ஸ் வச்சு தொடங்குற எல்லாத்துக்குமே வந்து ஏ தான். ஆனால் ஆன் வந்து எதுக்கு அப்படின்னா யூஸ் பண்ணணும்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, வவல்ஸ் கான்சனன்ட்ஸ் லெட்டர்ஸ் நீங்கள் நம்ம படித்தோம். ஆனால் இது தவிர வவல் சவுண்ட்ஸ் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த சவுண்ட்ஸை வச்சு தான் வந்து ப்ராப்பராக வந்து ஏ வருமா இல்லை ஒரு வேர்டுக்கு முன்னாடி ஆன் வருமா அப்படிங்கிறத நாம் டிசைட் பண்ணணும். இப்போ வவல் சவுண்ட்ஸ் அப்படின்னா இங்கிலீஷில் இருக்குது, பட் நான் உங்களுக்கு தமிழில் புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு வவல் சவுண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ நார்மலாக டேஷ் எக், ஒரு எக் தான் இருக்குது. இது என்ன போடுவீங்க? நார்மலாக 1 எக் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலாக இதில் ஒரு ஆர்டிக்கல் போடுவோம். நார்மலாக ஈ இருக்குங்கிறதால நம்ம ஆன் போடுவோம். சரி, இந்த எக்குக்கு முன்னாடி எப்படி இந்த ஆன் வருது அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு தமிழில் வந்து உயிர் எழுத்துக்கள் தெரியும். அ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஐ, ஓ ஓ, ஔ. ஓகே, இதெல்லாம் வந்து தமிழ் உயிர் எழுத்துக்கள். இந்த உயிர் எழுத்துக்களோட ஒரு சவுண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் எழுத்து, பட் இதுக்கு சவுண்ட் இருக்குது. அ ஆ இ, இந்த நம்ம உச்சரிக்கிறது, இந்த சவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சவுண்ட்ஸ். ஓகேவா, இதெல்லாமே வந்து வவல் சவுண்ட்ஸ். இந்த உயிர் எழுத்துக்களை வர இவ்வளோ சவுண்ட்ஸும் வந்து வவல் சவுண்ட்ஸ். இப்போது நீங்கள் வந்து ஏ வருமா ஆன் வருமா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வேர்டு வந்து வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுதா அது மட்டும்தான் பார்க்கணும். வவல் லெட்டரில் வந்து ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கக்கூடாது, வவல் சவுண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அதாவது இந்த அஐஇ சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுதா, அப்படி ஆச்சு ஒரு பொருள் இருக்குது அப்படி ஆச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஆன் போடலாம். அப்படி இந்த அஐஇ சவுண்டில் வரலை, அந்த வேர்டு வந்து அதுக்குள்ளே அடங்கலை அப்படின்னா அதுக்கு வந்து ஏ போட்டுக்கலாம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இந்த எக்கே பார்க்கலாம். எக், இதோட சவுண்ட் என்ன? எக் எக், ஏ. ஓகே, எக். ஏ இருக்கா பாருங்க, ஏ இருக்கா, அதனால an egg.
இப்போது வேறு ஏதாச்சும் பார்க்கலாம். சிம்பிள். அம்ப்ரெல்லா சின்ன வயசில் படித்தது தான். அம்ப்ரெல்லா யூ வந்ததால் நம்ம ஆன் போட்டிருப்போம். இது ஆக்சுவலாக அம்ப்ரெல்லா. அம்ப்ரெல்லா ஆ. ஓகே, அம்ப்ரெல்லா சவுண்ட் பாருங்கள் ஸ்டார்டிங். ஸோ அதனால் ஆ இருக்குது. அண்ட் அம்ப்ரெல்லா. இதனால தான் நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி வரும்போது நம்ம வந்து அ யூனிவர்சிட்டி அப்படின்னு போடுவோம். இங்கேயும் யூ தான் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேயும் யூ தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் இதில் வந்து அ யூனிவர்சிட்டின்னு தான் போடுவோம். அதுக்கு காரணம் வந்து பல்கலைக்கழகம். ஓகே, யூனிவர்சிட்டி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா யூ. யூ ஓகே, யூனிவர்சிட்டி. யூ தமிழ் எழுத்து. யூ வந்து இங்கே இருக்கா? ஐ யூ ஊ ஏ. நோ, யூ இல்லை, கரெக்டாக ஊ தான் இருக்குது. அதனால தான் வந்து இதில் கான்சனன்ட் வருது. அதாவது இது கான்சனன்ட் சவுண்ட், அதனால ஏ வருது. ஓகே, இப்போ புரிஞ்சுதா? வவல் சவுண்ட்ஸை தான் நீங்கள் பார்க்கணும், வவல் லெட்டர்ஸை பார்க்கக்கூடாது. அப்புறம் இன்னொன்று காமனாக பிகினர்ஸ் கமிட் பண்ணுற மிஸ்டேக், ஐ காட் 1 purse அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ காட் 1 purse. இது கரெக்டு தான், இந்த சென்டென்ஸ் கரெக்டு தான். எனக்கு ஒரு பர்ஸ் கிடச்சிது, கரெக்டு தான், பர்ஸ். ஆனால் இந்த ஒரு விஷயங்கள் இருக்கும்போது எப்போவுமே இந்த சிங்குலராக ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதை வாட்டி சொல்லும்போது ஐ காட், இந்த பர்ஸ் வந்து பா பா கரெக்டாக பா. அதனால வவல் சவுண்ட்ஸுக்குள்ளே வரல, அதனால ஆன் வராது. வவல் சவுண்ட்ஸுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் ஆன் வரும். இப்போது ஏ வரப்போகுது. கரெக்டாக ஐ காட் அ பர்ஸ். இது நான் நிறைய லேர்னர்ஸ் கிட்ட பார்த்துருக்கேன். என்னதான் இந்த ஆர்டிகிள்ஸ் வந்து தெரிஞ்சாலும் ஒரு விஷயங்களை பற்றி பேசும்போது ஐ ஹாவ் 1 pen அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஐ ஹாவ் அ பென் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஐ ஹாவ் அ பென். ஸோ ஐ ஹாவ் அ பேக் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஐ ஹாவ் 1 பேக் அப்படின்னு 1 அப்படிங்கிற வேர்டை வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அந்த 1க்கு பதிலாக தான் நமக்கு இப்போ என்ன இருக்குது? ஏ இருக்குது. ஓகேவா? பேக் அப்படின்னா பேக். ஓகே, இந்த பே சவுண்டில் இருக்குது. அது இல்லை வரல, அதனால பேக். ஸோ ஒரு விஷயத்தை பற்றி வாட்டி பேசும்போது நீங்கள் இந்த மாதிரி ஏ போடணும். ஏ இல்லைன்னா ஆன் போடணும். ஓகே, ஐ சா அ கார்டன். நான் ஒரு தோட்டத்தை பார்த்தேன். ஐ சா அ கார்டன். ஓகே, இதில் ஆர்டிக்கிள் வருதா? இனி வந்து பார்க்கலாமா? த அப்படிங்கிறது டெஃபினிட் ஆர்டிக்கல். இதில் நிறைய யூசஸ் இருக்குது. நான் மிச்சத்தை வந்து லைவில் சொல்லுவேன். பட் இப்போ வந்து மெயினான யூசேஜ் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை பற்றி ஒரு வாட்டி பேசி அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க ஒரு பேசேஜ்லனா அதில் வந்து வரும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மரத்தை பார்த்தேன். அந்த மரம் உயரமாக இருந்தது. ஓகே, இந்த மாதிரி அந்த மரத்தை பற்றி. இப்போ இந்த சென்டென்சஸில் நான் ஒரு மரத்தை பார்த்தேன், ஒரு மரம். ஓகேவா? அப்போ தான் அந்த மரம் வந்து அந்த சீனுக்குள்ளே வருது. அதுக்கு முன்னாடி அது இல்லை. நம்ம முதல்ல அந்த மரத்தை அப்போ தான் அந்த சீனில் கொண்டு வரோம். அதனால அது வந்து a tree அப்படின்னு வரும். ஐ சா a tree. ஏன்னா அது புதிய ட்ரீ. அது வந்து அதை பற்றி நம்ம பேசவே இல்லை, இப்போ தான் சீனுக்குள்ளே வருது. அதனால் அது புதிய விஷயம். அதனால போட்டிருக்கோம், ஒரு மரத்தை பார்த்தேன். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஒரு மரம் உயரமாக இருந்தது அப்படின்னு போடல, அந்த மரம் உயரமாக இருந்தது. அதோட மீனிங் என்ன? ஆல்ரெடி மரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, இப்போ அந்த மரத்தை பற்றி அவங்க கேஷுவலாக பேசுகிறாங்க. அதனால் ஒரு விஷயத்தை ஒரு பேசேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, அப்புறம் அந்த விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டு வந்து பர்டிகுலராக பேசணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அதில் வந்து நீங்கள் போடலாம். அதனால தான் வந்து டெஃபினிட் ஆர்டிக்கிள். ஓகே, ஒரு விஷயத்தை பற்றி பேசியாச்சு, அடுத்து நீங்கள் அதை பற்றி பர்டிகுலராக சொல்லணும்னா இப்போ இங்கே என்ன வரும்? ஐ சா a tree. That tree was tall. இல்லைன்னா towering, அந்த மாதிரி போடலாம். இப்போ வந்து இதில் எதுக்கு ட்ரீ வந்திருக்கு அப்படின்னா ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணால் அதே ட்ரீயை பற்றி நம்ம பேசுகிறதால தான். இதே மாதிரி ஐ met a girl. The girl இல்லைன்னா she போடுவோம் sometime. The girl was tired. நான் ஒரு கேர்ளை பார்த்தேன், ஒரு கேர்ள். அந்த கேர்ள் ஓகே was tired. That girl, the girl was tired.
இந்த மாதிரி தான் ஸ்டோரிஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இல்லைன்னா ஆன் போட்டிருப்பாங்க. ஒரே ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் அதே விஷயத்தை பற்றி பேசும்போது போடுவாங்க. ஓகேவா? ஸோ இதை மறக்காமல் வச்சுக்கணும். ஏ அப்படின்னா ஒன்று, ஆன் அப்படின்னாலும் ஒன்று. ஏ வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸுக்கு முன்னாடி சிங்குலரில் யூஸ் பண்ணுவாங்க. கான்சனன்ட் சவுண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸுக்கு வந்து சிங்குலரில் இருந்துச்சுன்னா ஏ யூஸ் பண்ணுவாங்க. a pen, a bag அந்த மாதிரி. ஓகே, ஆன் வந்து ஆன்னாலும் ஒன்று தான். வவல் சவுண்ட்ஸ் அந்த இ இருக்குல்ல, வவல் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து ஆன் யூஸ் பண்ணுவாங்க. ஆன் ஐஸ்கிரீம். ஓகே, ஐஸ்கிரீம், ஆன் இங்க் பாட்டில் எல்லாம் சின்ன வயசில் படித்தது தான். ஸோ ஐ வந்திருக்கு, வந்திருக்கு, இங்க் வந்திருக்கு. ஸோ இதனால் ஆன் வருது. ஓகே, வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி பேசி அதே விஷயத்தை பற்றி திரும்ப நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஓட மெயின் யூசேஜ். ஓகேவா? இதை தவிர நிறைய யூசேஜஸ் இருக்குது. இன்றைக்கி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. இந்த சின்ன டாபிக்ஸ்லாம் நான்